ஒரு காலத்தில் எப்படி ஜெபிச்சுட்டு இருந்தோம்னா, நம்ம சித்தத்துக்கு தேவனை இழுத்துக்கிட்டு இருந்தோம். சரிங்களா? அது அல்ல சத்தியம். ஜெபம்னா என்ன தெரியுமாங்க? ஆண்டவரே, இதெல்லாம் எனக்கு தோணுது, இதெல்லாம் எனக்கு விருப்பமாக இருக்கு, ஆயினும் என் சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவது. புதிய உடன்படிக்கையில் நீங்கள் ஜெபிப்பீங்களா, ஜெபிக்க மாட்டீங்களா? ஜெபம் கூடாது, உபவாசம் கூடாதுன்னு நாங்கள் ஒரு நாள் அப்படி சொன்னது கிடையாது. இந்த சமுதாயத்தில் நானாக இருந்த பழைய சபையிலெல்லாம் ஒன்று கற்று தந்தாங்க. ஜெபிச்சு தேவனை நம்மளுடைய சித்தத்தை நிறைவேற்ற வைக்கிறது. ஆண்டவரே, இப்படியாக்கும் அப்படியாக்கும், கல்யாணத்தை ஒழுங்கு பண்ணிருங்க, அதை பண்ணிருங்க, இந்த பண்ணிருங்க, இந்த மாப்பிள்ளை பார்த்துட்டேன், இந்த மாப்பிள்ளை தான் பிள்ளைக்கு சூப்பராக நடந்துடணும், கல்யாணம் நடந்துடணும், இந்த இடத்த வாக்கு கொடுத்துட்டேன், நீங்கள் தான் காசெல்லாம் தரணும், இந்த வீடை கட்டணும்னு முடிவு பண்ணிட்டேன், 5 பைசா கிடையாது, ஆனால் அடிக்கல் நாட்டிட்டேன், நீங்கள் தான் நடத்தணும் அப்படின்ட்டு ஒரு காலத்தில் எப்படி ஜெபிச்சுட்டு இருந்தோம்னா, நம்ம சித்தத்துக்கு தேவனை இழுத்துக்கிட்டு இருந்தோம். சரிங்களா? அது அல்ல சத்தியம். ஜெபம்னா என்ன தெரியுமாங்க? ஆண்டவரே, இதெல்லாம் எனக்கு தோணுது, இதெல்லாம் எனக்கு விருப்பமாக இருக்கு, ஆயினும் என் சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவது. ஒரு வீடு வேணும், ஒரு இடம் வேணும், வாடகை வீட்டில் இருக்கிறோம், கஷ்டப்படுறோம். ஆமாம், வேலைக்கு தொழிலுக்கு வாகனம் இல்லாமல் கஷ்டப்படுறோம். இப்படியே கஷ்டத்தோடு நீ வாழணும், அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கைன்னு சொன்னாங்களா? கிடையவே கிடையாதுங்க. யாரும் அப்படி நம்பிடாதீங்க. அவர் தேவையான ஐஸ்வர்யத்தை தருவார். புரியுதுங்களா? ஒரு பழைய காரை வச்சுட்டு, சரிங்களா, ஒரு உடஞ்ச காரை வச்சுட்டு ஓயாமல் ரிப்பேர் பார்த்துக்கிட்டே இருக்க முடியலாம் தேவன் விட மாட்டார். ஒரு பழைய வண்டியை வச்சுக்கிட்டு அடிக்கடி தெருவில் நின்று உருட்டிக்கிட்டு போகிற அளவு அவமானப்படுற மாதிரி விட மாட்டார். சரிங்களா? ஏன்னா நீங்கள் அவருடைய பிள்ளைகள். ஆமேன். ஒரு காலத்தில் அப்படி தான் வாழ்ந்தோம், இன்றைக்கி அவருடைய பிள்ளைகளாக நம்ம வாழ்கிறோம். விசுவாசிக்கிறீங்களா? அதனால் எனக்கு அன்பானவர்களே, தேவன் உங்கள் தேவைகளை சந்திப்பார். சரிங்களா? உங்களுடைய குறைகள் எல்லாவற்றையும் நீக்குவார். ஆமேன். ஆமாம். ஆண்டவரே, எனக்கு வீடு இல்லை, நீங்கள் வீட்டை தருவீங்கிறது நம்மளுடைய விசுவாசம். தருவீங்க ஆண்டவரே, அது தரும்போது தருவீங்க. நான் வாஞ்சியோடு இருக்கிறேன். வாடகை வீட்டிலேருந்து வாடகை கொடுக்கறதுக்கும் நீங்கள் தான் காசு தரீங்க, சொந்த வீடு கட்டுறதுக்கும் நீங்கள் தான் காசு தருவீங்க. நான் உங்களையே நம்பி இருக்கிறேன். புரியுதுங்களா? ஆமேன். அதனால் எனக்கு அன்பானவர்களே, அவருடைய சித்தம், ஆண்டவர், இது என்னுடைய விருப்பமாக இருக்கிறது, இதில் உம்முடைய சித்தம் என்னவோ அது நிறைவேறட்டும் அப்படிங்கிறது தான் புதிய உடன்படிக்கை ஜெபமாய் இருக்கிறது. சரிங்களா? ஆமேன். தேங்க்யூ டாடி. ஹல்லேலூயா. ஆனால் பழைய உடன்படிக்கை அப்படி இல்லை. போராடி ஜெபிக்கணும், அப்படி ஜெபிக்கணும், இப்படி ஜெபிக்கணும், நீ விசுவாசத்தோடு கேட்டால் கிடைக்கும், உனக்கு விசுவாசம் பத்தலை, அப்படி இப்படிம்பாங்க.